ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு சாஸ் கீக்ஸ் தமிழ். இது பில்ட் சாஸ் ஸ்டார்ட் அப் இன் 30 டேஸ். லாஸ்ட் 10 டேஸாக இந்த சீரீஸில் வீடியோ வரல, எனக்கு தெரியும். நம்ம வந்து வேறு சில விஷயங்கள் கொஞ்சம் ட்ராவல்லாம் பண்ணிகிட்டு இருந்ததுனால இது நல்லா போட முடியல. பட் இன்றைக்கி நம்ம இந்த சீரீஸை கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ பேசிக்கனாக நம்ம கடைசி எங்கே விட்டுருப்போம்னு பார்த்தீங்கன்னா டே 11 விட்டுருப்போம். டே 11 வந்து நம்ம ஃபேப்ரிக் ஜேஎஸ் எடிட்டர் வந்து ஒரு கஸ்டம் எடிட்டர் ஒன்று பண்ணி அதை மேப்பில் இன்டெகிரேட் பண்ணியிருப்போம். நீங்களாம் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அது பார்க்கலன்னா நீங்கள் வந்து நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். சீரீஸ்க்கான பிளேலிஸ்ட்டும் போடுறேன். நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இன்றைக்கி வந்து டே 12. ஸோ டே 12 நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஓகே நெக்ஸ்ட் ஸ்டெப் எங்கே நம்ம வந்து ஓகே நம்மளோட டிசைனுக்கு போயிடலாம். இதெல்லாம் நீங்கள் டிசைன் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி ஐடியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஐடியா உங்களுக்கு இது என்னன்னு தெரியலன்னா நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸ் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து ப்ரீவியஸாக வந்து ஒரு பிளேசர் ஆப் வச்சு ஒரு ஃப்ரண்ட் எண்ட் ஒன்று பண்ணியிருந்தோம். அப்புறம் பேக் எண்டில் பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ப்ராசஸர், டாபிக் ஜென்ரேட்டர் அப்ளிகேஷன், அப்புறம் ஜெமினி ஏபிஐலாம் இன்டெகிரேட் பண்ணி நிறைய பண்ணியிருந்தோம். இப்போ இதை இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்? ஓகே எப்படி இதை வந்து நம்ம டெப்ளாய் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் பேசிக்காக வந்து எல்லாமே பண்ண போகிறோம். ஓகே இதுக்கப்புறம் பண்ண போகிறது எல்லாமே வந்து ப்ரொடக்ஷன் குவாலிட்டி. இது வரைக்கும் நம்ம பண்ணதெல்லாம் வந்து சும்மா ஒரு ப்ரோட்டோடைப் மாதிரி சும்மா ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் நம்ம செக் பண்ணிட்டு இருந்தோம். பட் இதுக்கு மேலே நெக்ஸ்ட் 10 டேஸ் 15 டேஸ் வந்து எவ்ரி திங் இஸ் கோயிங் டு பி ப்ரொடக்ஷன் குவாலிட்டி. ஸோ நம்ம எந்த காம்ப்ரமைஸும் பண்ண போகிறது இல்லை. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இனிஷியல் ஆப்பை வந்து டெப்ளாய் பண்ணும்போது we don't want to spend any money on the deployment. ஸோ நம்ம ஆப்பை வந்து டெப்ளாய் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து அதை வந்து லைவாக வச்சுட்டு இனிஷியல் யூசர்ஸ்க்கு ஆஃபர் பண்ணும்போது we don't want to pay anything. ஸோ வந்து நம்ம அதுக்கு என்ன சூஸ் பண்ண போகிறோம்னா, டெப்ளாய்மெண்ட் வந்து we are going to do it on Vercel. Vercel வந்து there are some free tier plans. ஸோ அதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு கம்ப்ளீட் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். Vercelோட ஃப்ரீ டயர் பிளான் ரிவ்யூ. அதை பார்க்கணுன்னா டெஃபினட்டாக போய் பாருங்கள். அதுவும் நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இப்போ அந்த ஃப்ரீ டயரை அப்ளை பண்ண போகிறோம். அகெயின் வந்து நம்ம வந்து டேட்டா பேஸை எதை யூஸ் பண்ண போகிறோம்னா சூப்பர் பேஸ். ஸோ சூப்பர் பேஸை பற்றி ஆல்ரெடி சில வீடியோஸ் லாஸ்ட் 10 டேஸில் சில வீடியோஸ்லாம் நான் போட்டிருக்கேன். ஸோ ஃபுல் கம்ப்ளீட் டுட்டோரியல்ஸ் கூட நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதையுமே போய் பாருங்கள், உங்களுக்கு அதை பற்றி கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். ஸோ நம்ம வந்து சூப்பர் பேஸ் அண்ட் வெர்சல் யூஸ் பண்ணி நம்ம இனிஷியலாக அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நம்ம இப்போ வெர்சல் அண்ட் சூப்பர் பேஸ் மூவ் ஆகிறதுனால இப்போ இந்த ஆர்கிடெக்சர் டிசைன் எப்படி மாறும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே ஸோ இப்போ இதுதான் நம்மளுடைய டெப்ளாய் பண்ண போகிற ஆப்போட டிசைன் இப்படி தான் இருக்கும். ஸோ யூசர் இருப்பாங்க. யூசருக்கு வந்து வி வில் கிவ் தம் கிளைண்ட் ஆப். ஸோ அந்த கிளைண்ட் ஆப் எங்கே ஹோஸ்ட் பண்ணியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா ஆன் வெர்சல். ஸோ இந்த ஆப்பை வந்து நம்ம பிளேசர்லேயும் எதுலையும் பண்ண போகிறது கிடையாது. இட் வில் பி ஆன் React. It's a React server side rendered app using Next.js. ஸோ ஆப் வந்து நம்ம வந்து வெர்சலில் ஹோஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ இந்த ஆப்புக்கான யூசர் ஆத்தென்டிகேஷன் லாகின்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா we will use Supabase. ஸோ Supabase வந்து ஆல்ரெடி வந்து உங்களுக்கு வந்து இட் ப்ரொவைட்ஸ் ஆத்தென்டிகேஷன். ஸோ நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோஸில் கூட Supabase ஆத்தென்டிகேஷன் பற்றி நான் கொஞ்சம் பேசியிருப்பேன். ஸோ உங்களுக்கு அதை பற்றி ஐடியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ Supabase வந்து வில் டேக் கேர் ஆஃப் யர் ஆத்தென்டிகேஷன். ஸோ நம்ம அவங்களுடைய ஆத்தென்டிகேஷனும் யூஸ் பண்ணிக்கலாம். மோரோவர் நம்ம வந்து சோஷியல் சைன்இன் கூட வச்சுக்கலாம். யூஸிங் கூகுள், ஃபேஸ்புக், ட்விட்டர் இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் யூஸ் பண்ணி கூட வந்து நம்ம யூஸருக்கு வேணும்னா வந்து சைன்இன் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம ஆத்தென்டிகேஷனுக்கு வந்து இது யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ யூஸர் நம்மளோட சைட்டுக்குள்ளே வந்துட்டு அவங்க வந்து சில ஃபைல்ஸை நம்மகிட்ட கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா தெரியும், யூசர் வந்து சில சோர்ஸ் ஃபைல்ஸ்லாம் நமக்கு இன்புட்டாக கொடுப்பாங்கல்ல. அதுக்கு அந்த சோர்ஸ் ஃபைல்ஸ்லாம் நம்ம எங்கே சேவ் பண்ண போகிறோம்னா Supabase வந்து பிளாப் ஸ்டோரேஜ்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஸ்டோரேஜில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ அது விச் இஸ் சிமிலர் டு AWS S3. அதை பற்றி உங்களுக்கு தெரியும்னா இட்ஸ் வெரி சிமிலர். இப்போ Supabase வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1 GB ஒர்த் ஆஃப் பிளாப் ஸ்டோரேஜ் நமக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஐ கெஸ் இனிஷியல் டெப்ளாய்மெண்ட்டுக்கு தட் வுட் பி ஃபைன். எனிவேஸ் நம்ம வந்து வி வில் டூ ஆர்கைவ்ஸ். நம்ம வந்து யூசருடைய ஃபைல்ஸ் வந்து ஆஃப்டர் ஃபியூ டேஸ் வில் கெட் ரிட் ஆஃப் தம். அதனால் 1 GB வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம்னு எனக்கு தோணுது. ஸோ பிளாப் ஸ்டோரேஜ் இருக்கும். ஓகே இப்போ யூசர் நம்ம சைட்டுக்குள்ளே வந்துட்டு லாகின் பண்ணுவாங்க யூஸிங் Supabase ஆத்தென்டிகேஷன். அதுக்கப்புறம் வந்து அவங்க ஒரு ஃபைல் இன்புட்டாக கொடுப்பாங்க. அந்த ஃபைலை வந்து பிளாப் ஸ்டோரேஜில் போட்டுருவோம். ஓகே இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, இதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரீவியஸ் இதில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட டாபிக் ஜென்ரேட்டர் அப்ளிகேஷன், அப்புறம் RabbitMQ ப்ரோக்கர், அப்புறம் ஜெமினி ஏபிஐ, அப்புறம் சோர்ஸ் ப்ராசஸர் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஓகே இப்போ நம்ம வந்து நம்ம இன்னொரு ஒரு செகண்டரி சர்வரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனை பேசிக்கலி ஹோஸ்ட் பண்ணிடுவோம். ஓகே இந்த அப்ளிகேஷனை ஹோஸ்ட் பண்ணிவிட்டு
இங்கே வந்து நம்மளோட கியூ வந்து நம்ம கியூ ஸ்டில் இருக்கும். ஸோ யூசர் வந்து ஃபைலை அப்லோட் பண்ணும்போது நம்ம வந்து கியூலையும் ஒரு மெசேஜை போட்டுருவோம். ஓகே, ஸோ இந்த சர்வரும் இந்த கிளைண்ட் ஆப்பும் ஒரே கியூவில் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ ஐ கெஸ் இந்த கியூவை நான் இங்கே போட மட்டும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கியூவில் வந்து இந்த சர்வர் லிசன் பண்ணிகிட்டு இருக்கும். யூசர் வந்து ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணும்போது அந்த கியூவில் ஒரு மெசேஜ் போகும். அந்த கியூவில் வர மெசேஜை இந்த சர்வர் இருக்க ஆப்ஸ் வந்து டாபிக் ஜென்ரேட்டர் சோர்ஸ் ப்ராசஸர் ஆப் வந்து ரீட் பண்ணி அதை என்ன பண்ணுன்னா ஈச் சோர்ஸ் ஃபைல்ஸை வந்து பிளாப் ஸ்டோரேஜ்லேருந்து ஃபெச் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணும். ப்ராசஸ் பண்ணி டாபிக்ஸை ஜென்ரேட் பண்ணும். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் யூசர் ஃபைலை எப்படி சோர்ஸ் ப்ராசஸர் யூஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் டாபிக் ஜென்ரேட் ஆப் வச்சு அதை வந்து டாபிக்ஸ்லாம் ஏபிஐ ஜெமினி ஏபி யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணோன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ சேம் திங் தான். ஸோ சேம் வந்து கியூவில் போட்டதுக்கப்புறம் கியூ வந்து அதை எடுத்து ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு டாபிக்ஸ் அண்ட் கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணிடும். ஸோ இதை எங்கடா சேவ் பண்ண பாரு நீனு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேம் அதையுமே கொண்டு போயிட்டு நான் வந்து ஒரு ஜேசன் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஜேசன் டேட்டா பேஸில் போட்டுருவேன். ஸோ யூசருக்கு வந்து இந்த டேட்டா பேஸில் நம்ம எடுத்துகிட்டு யூசருக்கு காமிச்சிருவோம். யூசர் மேக் பண்ணுற சேஞ்சஸ் அந்த எடிட்டர் நம்ம ஆல்ரெடி காமிச்சிருப்போம் போன வீடியோஸில், ஃபேப்ரிக் ஜேஎஸ் எடிட்டர். அந்த ஃபேப்ரிக் ஜேஎஸ் எடிட்டரில் யூசர் மேக் பண்ணுற சேஞ்சஸை திருப்பியும் சேஞ்சஸ் எல்லாம் டேட்டா பேஸில் சேவ் பண்ணிவிட்டு யூசர் வந்து எனக்கு வந்து ஃபைனல் பப்ளிஷ் பண்ணுற ஸ்காம் பேக்கேஜ் வேணும் அப்படின்னு ரெக்வெஸ்ட் கொடுத்தாங்கன்னா சேம் நம்ம கியூவில் அதை புஷ் பண்ணி ஸ்காம் எக்ஸ்போர்ட் ஆப் மூலமாக அதை எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு யூசர்கிட்ட ஜிப் ஃபைலை கொடுத்துருவோம். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய புது ஃப்ளோ. ஸோ இன்னும் நம்ம ஸ்காம் எக்ஸ்போர்ட்டர் ஆப் பற்றி பேசல. அந்த ஆப் அது நம்ம ஸ்காம் எக்ஸ்போர்ட்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் வீடியோ டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸ்காம் இஸ் அ ஸ்டாண்டர்ட் வே ஆஃப் பப்ளிஷிங் லேர்னிங் கண்டென்ட். ஓகேவா? ஸோ அது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட். ஸோ அந்த ஃபார்மேட் அந்த எக்ஸ்போர்ட்டர் ஆப் பற்றி நான் ஃபியூச்சர் வீடியோஸில் பேசுகிறேன். ஸோ எப்படி நம்ம வந்து சோர்ஸ் ஃபைல்ஸ் எடுத்துகிட்டு ஸ்காமை எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோன்றது. பட் இப்போதைக்கு அசியூம் பண்ணிக்கோங்க அது இருக்குன்ற மாதிரி. ஸோ இப்படி தான் நம்மளோட புது ஃப்ளோ வந்து ஒர்க் ஆக போகுது. ஸோ நம்ம இன்னும் ஐ கெஸ் ஒரு 16-17 டேஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த சீரீஸில். ஸோ கண்டிப்பாக பாருங்க. இது ஒரு ஷார்ட்டான ஒரு டிசைன் டிஸ்கிரிப்ஷன் வீடியோ தான். நாளைக்கு வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் நாளைக்கு வருமானு எனக்கு தெரியாது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளைண்ட் ஆப்பை ஃபுல்லாக பில்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த கிளைண்ட் ஆப் வந்து வித் யூசர் ஆத்தென்டிகேஷன், அதுக்கப்புறம் யூசருடைய அந்த லாகின் பண்ணதுக்கப்புறம் அவங்க பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன், அந்த ஸ்க்ரீன்லேருந்து அவங்களுக்கு ஃபைல் அப்லோட் பண்ணுற ஆப்ஷன், அதை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து இந்த கியூ மூலமாக இந்த டாபிக் ஜென்ரேட் ட்ரிகர் ஆகி அவங்களோட ரெஸ்பான்சஸ்லாம் எப்படி வந்து நம்ம லைவ் ஸ்ட்ரீம் பண்ண போகிறோம், ரியல் டைமாக எப்படி வந்து புஷ் பண்ண போகிறோம், எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ ரியல் டைம் ஆப்ஸ் பற்றி நான் ஆல்ரெடி ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரியல் டைம் ஆப் வந்து யூசருடைய ப்ரௌசர் வந்து ரியல் டைமில் ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யூசர் வந்து ஒரு ஃபைல் அமைட்டு கொடுக்குறாங்கன்னா அதோடைய டாபிக் ஜென்ரேட் ஆகிறதுக்கு லெட்ஸே ஒரு 5-10 மினிட்ஸ் ஆகும்னு வச்சுக்கோங்க. பட் ஈச் எவ்ரி மினிட் ஒரு டாபிக் ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ ஆஸ் த டாபிக்ஸ் ஜென்ரேட் நம்ம வந்து இந்த டாபிக்ஸ்லாம் லைவாக புஷ் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம் யூசரோட ப்ரௌசருக்கு. ஸோ அதை எப்படி புஷ் பண்ண போகிறோம் யூஸிங் சூப்பர்பேஸ் ரியல் டைம் ஈவெண்ட்ஸ் அப்படின்றதையும் நான் வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் ட்ரை பண்ணுறேன். கோடு காட்ட முடியாது, பட் ஓகே, நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ அது இல்லாமல் நம்ம ஆப்புக்கு வந்து ஒரு வெயிட் லிஸ்ட் பேஜ் கூட பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ இனிஷியலாக நம்ம ஆப் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி, பிகாஸ் நம்ம ஆப் லான்ச் பண்ணும்போது வி கேனாட் லைக் ஃபுல் ஸ்கேல் லான்ச் பண்ண முடியாது, பிகாஸ் நம்ம லிமிட்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் லான்ச் பண்ண போகிறோம். ஸோ ஒரு வெயிட் லிஸ்ட் மாதிரி நம்ம ஒரு இனிஷியல் ஒரு 100 யூசர்ஸ்க்கான ஒரு யூசர்ஸோட அக்கௌண்ட் வாங்கிட்டு அவங்களுக்கு மட்டும் இனிஷியலாக ஆக்சஸ் எனேபிள் பண்ணலான்னு வந்து ஒரு ஐடியா இருக்குது. ஸோ மேபி நெக்ஸ்ட் வீடியோவில் அது கூட நான் பண்ணலாம். ஸோ வெயிட் லிஸ்ட் பேஜ் வந்து வீடியோ வந்துச்சுன்னா நீங்களும் பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்பை ட்ரை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வெயிட் லிஸ்ட்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வெயிட் லிஸ்ட் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா 30th டேயில் வந்து இந்த ஆப் லான்ச் ஆகும்போது நீங்கள் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ண முடியும். ஸோ அதுதான் அகைன் இந்த சர்வர் வந்து எங்கே ஹோஸ்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு இதுக்காக நான் வந்து இந்த க்ளவுடு சர்வர் ஆக்சுவலி எடுக்க போகிற ஐடியா எனக்கு இல்லை. பிகாஸ் ஐ டோன்ட் ஹாவ் டு ஸ்பெண்ட் அன்னெசரிலி அந்த சர்வர் காஸ்ட். ஸோ அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணேன்னா என்கிட்ட இருக்க லேப்டாப்பையே நான் வந்து ஒரு குட்டி சர்வரை யூஸ் பண்ணி ஐ வில் ரன் மை ஆப்ஸ் மை லேப்டாப் இட் செல்ஃப். ஏன்னா இனிஷியலாக நான் அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ மை லேப்டாப் வில் பி ஆன் எனிவேஸ் ஃபார் 24/7. அதனால் வர ரெக்வஸ்ட் என் லேப்டாப்லேயே நான் ப்ராசஸ் பண்ணி டேட்டா பேஸ் புஷ் பண்ணி பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ அதையும் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபியூச்சர் வீடியோஸில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எப்பயுமே சொல்கிறது தான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை பை கைஸ், டேக் கேர்.